உங்களுடைய குலதெய்வம் உங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகள், உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசிகள் இந்த மாதத்துல இருந்து விருச்சிக ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது. 1ஆம் தேதியில இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். இதை விட பெரிய யோகம் என்னங்க? ராசி எப்பவுமே குரு பார்த்து விட்டாலோ, குருவோட ராசியோ, ராசி அதிபதியோ, லக்னாதிபதியோ சேர்ந்து விட்டாலோ கெட்டது எதுவுமே நம்ம பக்கத்துல வரவே வராது. கெட்ட நபர்களுடைய தொடர்பு, கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு உதிக்காதுங்க. சிந்திக்கவே தோணாது. எல்லாமே போயிருவாங்க நம்மளை விட்டு. நல்ல மனிதர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வருவாங்க. இதுதான் உண்மை. இதுதான் குரு. குருதான் இயற்கையாகவே சுபகிரகம். நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய 80% அவர் நல்லது செய்வார். ஒரு 20% தான் பேக் அடிப்பார். மத்தபடி 80% பாத்துட்டீங்கன்னா நன்மைகள் அதிகமா செய்யக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா குருதான்.